வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், அதாவது ஏஎம்மும் பிஎம்மும் பார்க்காமல் வேலை செய்யும் எங்கள் சிஎம். நீங்கள் தான் நாளை பிஎம். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லு. அதான் ஏஎம் பிஎம் பார்க்காம வேலை செய்கிற சிஎம் நாளைக்கு பிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நாளைக்கு பிஎம். சரி, ஓகே. இந்த பிஎம்ன்ற ஒரு விஷயத்த இவங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்க, இது எப்படி ரீச் பண்ண போகிறாங்க, நாளைக்கு இதை எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாங்கன்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக ஈஸியாக சொல்கிறேன். சக்ஸஸ் பண்ண போகிறாங்கன்றது அஃப்கோர்ஸ், ஏன்னா தற்கொலைஸ் கட்டாயம் சக்ஸஸ் பண்ணும். எப்படி சக்ஸஸ் பண்ணுறோன்னு அந்த ஸ்டோரி சொல்கிறேன், அதை கேளுங்க. அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு வைரலான நியூஸ் என்னென்னா, எம்டிசி தெரியுமா? பஸ்ஸு அதில் டெம்பரரி கான்ட்ராக்டர் சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் தேவைப்படுது. ஓகே, அதை வந்துட்டு வெளியில் கான்ட்ராக்ட் பிட்டிங் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயிஸ் மேன் பவர் சப்ளை. அதில் வந்துட்டு யூபி சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனி பிட்டிங்கில் ஜெயிச்சிருக்கு. லாஸ்ட் மந்த்து தான் அது நடந்திருக்கு, சரிங்களா? ஜூலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைக்கு கான்ட்ராக்ட் வேலைக்கு அதுதான் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை தானே. ஆமாம், யூபி கவர்மெண்ட், யூபியில் இருக்க ஒரு கம்பெனிக்கு இது யூபி கம்பெனிக்கு வந்துட்டு இது பிட்டிங்கில் அக்செப்டன்ஸ் இருக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நான் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்ட்டு மக்களே கவனிங்க. இப்போ அங்கேருந்து மேன் பவர் இங்கே கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? அதில் இன்னும் அஃபிஷியலாக வெளியில் வரல. ஆனால் நார்த் இந்தியன்ஸுக்கு இது உள்ளே வர போகிறதுக்கு ஒரு வழி. பஸ் கண்டக்டர்ஸு, எம்ப்ளாயீஸு இவங்களாம் இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ரயில்வேல விட்டது பத்தல, இப்போ நெக்ஸ்ட் பஸ்ஸுலேயும் விட போகிறாங்க. தலைவா கேளுங்க, எம்ப்ளாயீஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைக் பண்ண சொல்ல இந்த மாதிரி வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் உள்ளே கூப்பிட்டு வரக்கூடாது அப்படிலாம் பேசிட்டு ஸ்ட்ரைக் நடக்குது. அதை வந்து செவி கொடுத்து கேட்பாங்களான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நார்த் இந்தியாவில் நீ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவேன்? உனக்காக நான் வேலை தரேன், வா இங்கே. உனக்காக நான் இடத்த தரேன், வந்து பொழந்து கட்டு. உனக்காக என் காடை தரேன், பிச்சு மேஞ்சி விடு. என் மக்கள் அமைதியாக இருப்பாங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா சார் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், மக்களை நோகடிக்காமல் நீங்கள் கொள்ளடிங்களா? ஏன் மக்களை நோகடிச்சுட்டு கொள்ளடிக்கிறீங்க? அது டிஎம்கேவோட வழின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ டிவிகேவோட வழி என்னன்னாக்கா, மக்களை நோகடிக்கக்கூடாது. கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெளிநாடு வெளியூர். உள்ளூர் ஆட்கள் யார் கான்ட்ராக்டர்னா, அதாவது 10,000 ரூபாய் இனிஷியல் அமௌண்ட்டாக வச்சு கேபிட்டலைஸ் பண்ணி வெளியில் வந்த ஒரு கம்பெனிக்கு 10,000 கோடி இனிஷியல் அமௌண்ட் எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஆனால் அவங்கள தான் வந்துட்டு வெற்றின்னு சொல்லிட்டு நாளைய முதலீடுன்னு சொல்லி உள்ளே எடுத்து வந்திருக்காங்க. புரியுதா? புரியுது. என்ன பேசுறது, இவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? சரி, ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்கிறேன். இப்போது மாநில உரிமைன்னு சொல்லிட்டு மக்கள் இங்கே போராடுறோம். ஓகே, பக்கத்து ஸ்டேட்டில் கர்நாடகா மாநில உரிமை, இது மாநில பிரச்சனை, இது பக்கத்து நாடெல்லாம் பக்கத்து ஊர்லாம் வாய் தரக்கூடாது அப்படின்னு யார் சொன்னா தெரியுமா? அவங்க ஊரில் ஒரு பிரச்சனை, அதில் நம்ம ஊர் சம்மந்தப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த ஊரில் ஒருத்தர் வந்துட்டு தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறாரு, இது எங்கள் ஊர் பிரச்சனை, நீங்கள் இதில் தலையிடாதீங்க. யார் சொல்கிறது? யார் சொல்லுவா? பிரகாஷ்ராஜ் இல்லை, அந்த ஊரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம், சீஃப் மினிஸ்டர். இப்போ இந்த 3 பேர் கொன்னாங்களே அந்த விஷயத்துக்கு இங்கே இருக்க தமிழ்நாட்டு தலைவர்கள், கட்சி தலைவர்கள்லாம் வந்துட்டு போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு சொல்கிறாங்க இது என்னோட உள்ளூர், அதாவது உள் பிரச்சனை, எங்கள் ஸ்டேட் பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிட தேவையில்ல, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம், அதாவது கர்நாடகா சிஎம் பேசுகிறாரு. நம்ம சிஎம் என்ன சொல்லுவார்? ஓகே சார். எப்படி அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே? தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்கள் அங்கேயே தங்கி இப்போ அவங்க அந்த ஒரு பரம்பரை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டு பரம்பரை என்னவா வேணா இருக்கட்டும், தமிழ் பேசுறவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க. சரி, ஓகே. அங்க போயிட்டு பொழப்புக்காக போயிருக்காங்க. இல்ல அவங்க ஃபேமிலி இதுக்கப்புறம் அப்படியே என்ன வேணா இருக்கட்டும், அவங்க பொழப்புக்காக போய் அங்க செட்டில் ஆனவங்க. ஆனாலும் தமிழன் தான், அவங்களுக்காக பேசதான் செய்வாங்க தமிழ்நாட்டுல இருந்து. நான் வந்து தமிழ்நாடு ஆளுங்க மட்டும்லாம் பேச மாட்டேன், நான் யாரா இருந்தாலும் பேசுவேன். யாருக்கு எது நடந்தாலும் நியாயம் கிடைக்கணும்னு பேசுவேன். ஆமாம், கரெக்டு தான். இப்போ அப்படி இருக்கிற மனுஷங்க சொந்த ஊர் மனுஷனுக்கு எதனா ஒன்று ஆச்சா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆளு சிஎம் எதுவுமே பேசலையே, என்னாச்சு? வாயை திறக்கலையே. அந்த சிஎம் இப்படி பேசினது கண்டிக்கத்தக்க கூடியது. அதாவது ஒரு மனித உரிமை மீறல் அது. அவர் அது எப்போ பேசினாரு? பேசலையே. இல்ல, அந்த சிஎம் பேசியிருக்காரு, இன்னைக்கு பேசினாரு, நாளைக்கு லெட்டர் அவர் நாளைக்கு பேசுறாரு. ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம், இன்னைக்கு பேசுறாரு, நைட்டு நம்ம வீடியோ போடுறோம், அடுத்த நாள் ஈவினிங் அவர் நியூஸ்ல வந்து வருது,
முதலமைச்சர் சிஎம் விஜய் வந்து கண்டம் பண்ணாரு. இத கண்டம் பண்ணாரா? கண்டம் கண்டம்னா கண்டனம் தெரிவிச்சாரு. இங்கிலீஷ்ல CONDEMN வரும், அதுதான் கண்டம். CONDEMN. நல்ல வேலை, நான் வேற எதுவும் நினைச்சிட்டேன். சரி, அதான் கண்டனம்க்கு இங்கிலீஷ்ல கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா எடுத்து விட்டீங்க. ஆக்சுவலா இது இப்படி கூட சொல்லலாம், கொஞ்ச நாள்ல எல்லாரும் கண்டம் பண்ண போறதா தெரிய போகுது. நீங்க அந்த கண்டத்துக்கு போயிட்டீங்களா? ஓகே, நான் வேற நினைச்சிட்டேன். சரி, ஓகே. முதல்ல பக்கத்து ஊரா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, மனுஷன் உயிர் போச்சுன்னா கேட்க தான் செய்வாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, நம்ம ஊர் ஆட்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு யூபி காரனுக்கு வேலை வாங்கி தர அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ எப்படி எனக்கு புரியல. இப்போ யாரு பண்றதுன்னே தெரியல. இப்ப யாரு எந்த உரிமையை பத்தி பேச முடியும்? சார் யாருக்கு வேலை செய்யறாரு? இல்ல எந்த தைரியத்துல தூக்கி பிட்டிங்க தூக்கி அலைவா முதல்ல எப்படி அவங்க அலோவ் பண்றாங்க வேற ஸ்டேட்ல இருந்து ஒருத்தங்கள? அது இந்தியா. Indians. We are Indians and brothers. Yes, of course. அவர் இந்தியன்ஸ் சொல்லி சொல்றாரு. இல்ல இது நேஷனல் ப்ராஜெக்ட் இல்ல, ஸ்டேட். இது ஸ்டேட் ப்ராஜெக்ட். ஐயோ, நீ பிரிவினவாதம் பேசுற. அப்படிதான் பேசுவாங்க. இப்படி பேசுனீங்கன்னா அவர் கர்நாடகாவில் பேசலாம். அதான் அவன் ஊர்ல அவன் பேசுறான். நம்ம ஊருக்காரன் நீ கரெக்டா இருக்கணும். நம்ம ஊருக்காரனா அதெல்லாம் பேசக்கூடாது. பிரிவினவாதம் அது பேர். இப்போ டிவிகே மெம்பர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லு? எஸ், ஆஃப் கோர்ஸ். எங்க சிஎம் என்ன சொல்றாரு? ஆக்சுவலா நீங்க क्वेश्चन கேட்கறதுக்கு முன்னாடி அதான் மைண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதுக்கு டிவிக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க? டிவிக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? எங்க சாரே சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 முட்டுங்க இருக்காங்க, அவங்க எப்படி முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு நிக்கிறேன். ஏன்னா அவங்க ஏதாச்சும் முட்டு கொடுக்காம ஏதாச்சும் சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்லும் போது எனக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆகுது. ஏதாச்சும் எனக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆகுது. சரி, ஓகே. வேலை வெட்டி இல்லாம தமிழ்நாட்டுல இருந்தா 7,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 25,000 அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு ஒர்க்கருக்கு. நீங்க இன்னமும் ட்ரிகர் பண்ணுகிறீங்க. என்ன நான் பேசி முடிச்சிடுறேன், எனக்கு கோவம் அதிகமா வருது. நான் இந்த மைண்ட் செட்லயே சொல்லிடுறேன். என்னன்னா நான் இருக்கும்போது எனக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்குன்னு போனா 8,000 ரூபாய் சேலரி தான் வேலைக்கு எடுத்தாங்க. ஒரு BE கிராஜுவேட் 8,000 ரூபாய் சேலரி தான் வேலைக்கு எடுத்தாங்க. 7 மாசம் ஒர்க் பண்ணேன். கூப்பிட்டு கூட கேட்கல, கூப்பிட்டு எதுவுமே சொல்லலை, ஓவர் டைமும் கொடுக்கல, ஒன்றும் தரல. அப்படியே வேலை செஞ்சே இருக்கேன். சாப்பாடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. வேலை சரியில்லாமல் இங்கே வந்து வேலை செஞ்சு வரோம். இதுக்கு ஒன்றும் எடுத்த மாதிரி தெரியல, ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்ச மாதிரி தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுக்காக தான் வந்தோம், சேஞ்சுக்காக வந்தோம், ஒரு சேஞ்சை கொண்டு வர போகிறோன்றாங்க. அந்த சேஞ்ச் என்ன தெரியுமா இன்னைக்கு? அதாவது நம்ம வளர்ந்த அமைச்சர் பேர் என்னது? ஆதவர்ஜுனா சார் என்ன சொன்னாருன்னா, அதாவது அவர் ஸ்கூல் படிக்கும்போது கிழிஞ்ச செருப்புலேயும் அதுலேயும் நடந்து போவாராம். ஷூ இருக்காதான் அவர்கிட்ட. அப்புறம் சாப்பாடு வந்துட்டு கஞ்சி தண்ணி ஏதோ அரிசி ஏதோ சாப்பாடுலாம் கொடுப்பாங்களாம், அதுக்காக பழுது சாப்பிட்றதுக்காகவே இவர் போவாராம். அப்படி போய் விளையாடி ஸ்போர்ட்ஸில் வளர்ந்தாராம். அவர் தான் இப்போ மினிஸ்டர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ நான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு எங்கெல்லாம் காலி மனம் இருக்கோ, காலி இடம் இருக்கோ, அங்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு 4 போஸ்ட் நட்டு விட்டுட்டு லைட்டிங்கை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபென்சிங்கை போட்டு எல்லாரும் விளையாடுங்க, பப்ளிக் விளையாடுங்க, பெரியவங்க விளையாடுங்க, ஆயா தாத்தா விளையாடுங்க. அப்படியே முதலமைச்சர், அப்புறமா எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, நம்மளாம் இங்கே சண்டை போடுறோம்ல, ஆனால் நம்ம எல்லாம் ஒன்றா விளையாடணும். அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணுறேன். இதுதான் என்னோட நோக்கம், என்னோட அமைச்சர் டிபார்ட்மெண்ட்டில் என்னோட வேலை. அப்போது சபாநாயகர் சொல்கிறாரு, இது மாதிரி எம்ஜிஆர் காலத்துலேயே இது நடந்தது, இப்போ நீங்களே தலைமை ஏற்று இதை நடத்துங்க, கண்டிப்பாக எல்லாரும் பங்கு பெறுவோம். அவர் வந்து செஸ் விளையாடுறாரு. அப்போ அதை நீங்களும் செஸ் விளையாடணும், சரிங்களா? ஆமாம், நீங்களும் உங்களுக்கு செஸ் விளையாட தெரியும், அதனால் நீங்களும் வந்து விளையாடுங்க. இல்லை, நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க, இந்த விஷயத்தில் ஒரு வார்த்தை ஒன்று வந்துச்சு, எனக்கு அது புரியல. பழைய சோரா அப்படின்னா அவர் வந்து இல்லை அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்குறேன். ஏங்க நான் தான் எனக்கு இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து இல்லை பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அப்படியே படிச்சுட்டா ஐயோ இங்கே பாருங்க, அவர் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பேசுறதுக்கு ஆளே இல்லை. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காருனாக்கா ரைட் சைடில் டிவிகேக்கு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர் தான். இந்த 2 பேர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டோட டிவிகேவோட பெரிய முட்டுஸ். நீங்கள் லெஃப்ட் சைடு எப்படி சொல்லுவீங்க ஆதவர்ஜுனாவை? சரி, ஓகே, மாற்றிங்க நீங்கள் மாற்றிங்க. டிவிக்கு யார் ஒன்றா எங்கே ஒன்றா வச்சுக்கலாம். ஆனால் நல்ல முட்டூஸ், அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி சார், ஆதவர்ஜுனா சார், நீங்கள் ஏழை எளிய விவசாய பின்னணியிலேருந்து வந்திருக்கீங்கன்றீங்க. உங்கள் க்ரோத்தில் இந்த 524 crores சம்திங் சொத்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணீங்களே எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி,
உங்களோட க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா இந்த 534 கோடி ஏர்ன் பண்ண க்ரோத், அந்த பிளானை நீங்கள் தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸில் அந்த 534 கோடி சம்பாதிக்க பார்த்தாங்கன்னா 8.5 கோடி மக்களுக்கு அதில் ஒரு 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 ஃபேமிலி 2.5 கோடி மக்கள் ஒருத்தர் ஒரு ஃபேமிலியில் வைங்க, ஒரு 534 கோடி சேர்த்தா இன்ட்டு 2.5 கோடி போட்டு பாருங்க, தமிழ்நாடோட கடன் அடைப்பீங்க, இந்தியாவோட கடன் அடைப்பீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். கொஞ்சம் அந்த ரூல்ஸை மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா, எப்படி அந்த 534 524 கோடி நீங்க சம்பாரிச்சிங்க? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏதோ பண்ணுவாங்க, அது பண்றதுக்கு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா ஆதவர்ஜுனா எந்த ஸ்கூல் படிச்சாருன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொன்னா இல்ல அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சாருமா? அவங்க ஃபேமிலி வந்து பின்புலத்துல அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அப்படியா? ஏங்க நீங்க வேற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் படத்துலலாம், இந்த ட்ரௌசர் கூட கிழிஞ்சு போன ட்ரௌசர் எல்லாம் தச்சு கையில ஊசியெல்லாம் வச்சு. சீரியஸா சொல்றேன், விஜய் படத்துல அந்த டைலாக்ல எப்பயாவது அந்த பழைய சோறுன்னு வந்திருக்கும், கஞ்சி தண்ணி பழைய சோறுன்னு வந்திருக்கும். அப்படி வரலன்னா அவருக்கு பழைய சோறு என்னன்னு தெரியாது. நீங்க நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, அது சொல்லக்கூடாது. அது எப்படிங்க தெரியும் அவரு பழைய சோறு சாப்பிடணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ப்ரூஃபோட சொல்லணுமா? வீடியோவே இருக்குதுங்க. என்னது? கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டுன்னு. அந்த ஆதவர்ஜுனா ஏழைங்க, இந்த ஆதவர்ஜுனா கோடீஸ்வரருங்க. அவர் இப்போ பர்கர் சாப்பிடுவாரு, அன்னைக்கு ஏழையா இருந்தாரு. அதான் சொல்றாரு இனிமேல் யாரும் ஏழையா இருக்கக்கூடாது, எல்லாரும் பணக்காரங்களா வரணும்னு. ஆனா அந்த ஃபார்முலா கொஞ்சம் சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல வந்தா ட்ரக்ஸ் எல்லாம் விட்டுருவாங்களாம். ஆனா நேற்று 10:30 மணிக்கு பாத்தீங்கன்னாக்கா மதுரையில வந்துட்டு 3 பேர் வந்துட்டு பைக் எடுத்துட்டு போதையில வந்து பெட்ரோல் பம்ப் ஊழியரை வந்து கத்தி கீழே போட்டு அவங்க முன்னாடி கத்தி தூக்கி அப்படி அடிப்பேன்னு சொன்னோடனே எல்லாம் பாக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் கல்லப்பட்டி எல்லாம் எடு காலி பண்ணு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஊழியர் அம்போன்னு இப்படி வந்து நின்ட்டாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் ஏழையா இருக்கும்போது அதெல்லாம் பண்ணாரு, இப்போ பணக்கார ஆயிட்டாரு அதனால அதெல்லாம் மறந்துட்டாருன்றீங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? மறந்துட்டாரு இல்லைங்க, குரோத்துங்க. அது குரோத்தா? அவரோட குரோத். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட ஒருத்தாங்க சிஎம்மா ஜெயலலிதா அம்மா, அவங்க மேல என்ன கேஸ் வேணா இருக்கட்டும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஊழல் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, ஓகே. பட் ஆனா அவங்களோட ரியல் ஃபேமிலிக்கு பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? மைசூர் மகாராஜா இதுல வேலை செஞ்சிருந்தவங்க. அவங்க அப்பா கணக்கு பிள்ளையா வேலை செஞ்சிருந்தாரு. ஆமா, அவங்க தாத்தாவோ யாரோ கணக்கு பிள்ளை ஃபேமிலி, அவங்க கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தவங்க. அப்படி வந்தவங்க அவங்களே அந்த சத்துணவு திட்டத்துக்கு போறாங்கல்ல, அங்க போயிட்டு குழந்தைய கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு அந்த சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அதுவாது தோணுச்சு. நம்ம ஆதவர்ஜுனா என்ன பண்ணாரு, ஃபுல் பொண்ணுங்க உக்காந்துக்கிட்டு சத்துணவு உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் இட்லி சாப்பிடுவாங்களாம் கையில் எடுத்து. இவருக்கு அந்த பிளேட்டில் கூட சாப்பிட்றதுக்கு மனசு வரல. தனி பிளேட்டு, அதில் பிரெட்டு, ஜாம் பாட்டிலு, இதை எடுத்து கத்தியில் எடுத்து தடவுறாரு. சரி விடுங்க, ஏங்க நீங்கள் வேற, அவர் வெல்தி பர்சன், நல்லா டேஸ்டாக சாப்பிடுவாரு. நீங்கள் வேற சும்மா இருங்க, கஞ்சி தண்ணின்னுலாம் சொல்கிறீங்க. இட்லி சாப்பிட்றதுக்கு முடியல. ஒன்றுமே இல்லைங்க. அதாவது டிவிகே வாரியர்ஸ் அவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் மக்களை எதுக்கு தேர்ந்தெடுத்து, அதாவது மக்களுக்காக ஆட்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா அங்கே போயிட்டு இவங்களோட ஹிஸ்ட்ரி பேசுறதுக்கு. இந்த சைடில் ஒருத்தர் ஹிஸ்ட்ரி பேசுகிறாங்க, டிஎம்கே சேர்ந்தவங்க, இந்த சைடில் டிவிகே சேர்ந்தவங்க ஹிஸ்ட்ரி பேசுகிறாங்க. ஹிஸ்ட்ரி பேசினா கூட பரவாயில்லையா, கட்சியாக வந்துட்டு விஜய் சார் நடித்த படம் பேரெல்லாம் பேசி அவங்கள வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. உணரம்மா நாடானா ஆச்சி போச்சு ஆச்சி போச்சின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. என்னத்த சொல்கிறது, எல்லாம் வந்து இந்த தனி மனித வழிபாடுன்றது இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாயமாக இருக்குது டிவிக்கு. நான் ஏதோ நினைச்சேன், டிவிகே வந்தா சட்டமன்றத்தில் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேஞ்ச் வரும், ஒரு ரெவல்யூஷன் வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரெவல்யூஷன் எப்படி வந்துக்குதுன்னா, முன்னாடியாச்சு நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவா இருக்கட்டும், நாங்க இதை கொண்டு வந்துட்டோம், எங்க தலைவர் இதை கொண்டு வந்தாரு, எங்க தலைவர் இதை பண்ணாரு அப்படி பேசினாங்க. ஆனா இப்ப இருக்க டிவிக்கு என்ன பேசுறாங்க, உங்க தலைவர் நல்ல எதை கொண்டு வந்தாரு இதை பண்ணார்ல, எங்க தலைவர் இது, எங்க தலைவர் அது, எங்க தலைவர் இப்படி, எங்க தலைவர் அப்படி. ஏன்னா அவங்க ஒண்ணுமே பண்ணல, இன்னும் என்ன பண்ணாங்க கூட சொல்லல. 3 மாசத்துல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. படம் நேம்லாம் வச்சு புகழ்றாங்க. எனக்கு என்ன பண்றது சொல். இப்போ நான் அதை பாறேன், இப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக நான் செத்து இல்லான்னு நினைப்பேன். ஏன் சொல்லு, ஏன்டா சொம்ப வச்சு நான் ஏன்டா பிழைக்கணும், எனக்கு உழைச்சி நான் பிழைக்கணும். ஒரு இந்த 2 பசங்க இருக்காங்க, அவங்க வீடியோஸ் நான் ஒன்று பார்ப்பேன். இல்லை பார்த்துருக்கியா? அவங்க பேர் என்னது? பார்த்துருக்கேன், ஸ்டாலின் அவர் கூட டிக்டாக் கூட பண்ணிருக்காங்க. அவங்கள அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸு, மக்களே நான் இந்த எல்லார் கூடயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்படின்னா, யார் மாதிரி அப்படின்னா பின்னாடி சிங் 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 அப்படின்னு அடிப்பான், மணி அடிப்பான். செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ.
ஆனால் டிவிக்கு பின்னாடி எல்லாரும் பண்ணிடுறாங்களே. எனக்கு தெரியல தமிழ்நாடு எதை நோக்கி போயின்னு இருக்குது. சரி, அந்த மதுரை விஷயமா சொல்கிறேன்னு, அந்த 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடித்து அதை அடிக்க வந்து பணத்தை அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் சிசிடிவி வெளியில் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை ஒரு சிசிடிவி டி நகராக சென்னை கேஎம்சி பக்கத்தில் அருவாலை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு பகையை வந்து தீர்த்துக்குள்ள வெட்டுறாங்க. அது ஒரு சிசிடிவி வெளில வருது. அப்படியே மார்க்கெட்டில் எல்லாரும் அடிச்சு சென்னையில் எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் இருக்குது. அங்கெல்லாம் எங்கே போலீஸு? எங்கேயாவது அரசியல் மீட்டிங் நட சொல்ல மட்டும் போலீஸ் வருவாங்களா? பப்ளிக் அடிக்கிறதுக்கு மட்டும் போலீஸ். பப்ளிக் கொஸ்டின் கேட்டால் அந்த பப்ளிக் அடிக்கிறதுக்கு போலீஸ். அதாவது ஓகே, ஏதோ கலவர பூமியாக மாறிட்டு இருக்கு. அப்பாவே தமிழ் மக்களை வந்து யாராவது கொஸ்டின் கேட்டால் அவங்கள பிடிச்சி அடிக்கிறீங்க. வீரனையும் என்ன சொல்கிறது, ஒரு முதுகெலும்பு உள்ளவனையும் பார்த்தா இந்த டிவிக்கு அரசாங்கத்துக்கு பிடிக்கலன்னு தோணுது எனக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களே இருக்கக்கூடாதோ? விஜய் அண்ணன் மாதிரி இருக்கக்கூடாது. படத்தில் விஜய் அண்ணன் எப்படி இருந்தாரோ ரியலில் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. ஹீரோ ஒருத்தர் தான். அதனால விஜய் அண்ணன் பின்னாடி எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. விஜய் அண்ணன் பண்ணுறதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த போலீஸ்கார் வந்து அடிப்பார், தூக்கி உள்ளே வச்சுருவார், அவ்வளோதான். ஸோ இந்த காணொலியில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேங்க. நான் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், என்னால் முடியல. கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு சூசைடு. அந்த பொண்ணு ஹிஸ்ட்ரி கேட்டிங்கனாக்கா காலேஜில் என்னென்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி சாப்பாடில் சரியில்லைன்னு சொல்லிட்டு புழுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அந்த டீமை லீட் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் மொபைல் வாங்கி வச்சுக்கிறது என்னவோ, டார்ச்சர் கொடுக்குறது என்னவோ, அதெல்லாம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. அதுக்காக ஒரு டீமே வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சது. அவங்கள வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போலீஸை அராஜகம் பண்ணு. எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்குது. ஹைலைட் ஆகி இப்போலாம் வந்துக்கிட்டே இருக்குது. போராட்ட காலமாக இருக்குது தமிழ்நாடு. ஐயா சிஎம் சார், நீங்கள் வந்துட்டு அந்த டேங்க்குள்ளெல்லாம் போயிட்டு போராட்டம் பண்ணீங்க. என்ன போராட்டம்? புழல் பக்கத்தில் வந்துட்டு டேங்க் தண்ணி போகிறவே இல்லை. ஆனால் இன்றைக்கி புழலில் சாக்காடை போயிட்டுருக்கு. ஆனால் போராட்டம் பண்ண அந்த ஆள் யார்? அவர் பேர் அந்த படத்தில் கதிரவன். கத்தி என்கிற கதிரவன். ஆளை காணும். கத்தி. இந்த மாதிரி எங்கெல்லாம் காவா போகுது, தண்ணி வேஸ்ட் ஆகுது, போராட்டம் காலத்தில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நீதி வாங்கிட்டாங்க. அராஜகம் பண்ணாமல் போலீஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நேர்மையாக பாதுகாப்பு கொடுங்க. வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போகாதீங்க, அடிக்காதீங்க. ஓகே, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். பார்க்குற மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தால் உண்மையாக நாட்டையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க. ஓகே, இந்த காணொலி எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலி திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.